இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பதிவு வந்து போடுறோம் அப்படிங்கும்போது நம்மளோட கேரக்டரை வந்து ஸ்பாயில் பண்ணி ஒரு கேவலமாக வந்து பெண்களை அவன் வந்து எனக்கு மட்டுமே இது மாதிரி பெண்களை கேவலப்படுத்தி என்னை மட்டும் கேவலப்படுத்தி கமெண்ட் போடுறான்னு நினைக்காதீங்க. சோஷியல் மீடியாவில் இருக்கிற அனைத்து பெண்களும் தான் அவங்களோட டார்கெட்டை. இது மாதிரி யார் யாரெல்லாம் வந்து பெண்கள் வந்து பதிவு போடுறாங்களோ அவங்களுக்கு போயிட்டு இது மாதிரி அவங்கள தப்பான பொம்பளை அப்படின்ற மாதிரி தப்பானவங்க எவ்வளோ கேவலமாக வந்து கமெண்ட் போட முடியுமோ அந்தளவு வந்து கேவலமாக வந்து கமெண்ட் போடுவானுங்க. அவனுங்க ஐடியா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பேரும் இருக்காது, ஊரும் இருக்காது, முகத்தையும் காமிச்சிருக்க மாட்டானுங்க. இந்த மாதிரி கேவலமான கமெண்ட் போடுற நாய்ங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ என்னை சுற்றி இருக்கிற நபர்களை வச்சு தான் வந்து எனக்கு கிடைக்கிற அனுபவத்தை வச்சு தான் நான் வந்து மற்றவங்களை வந்து எடை போடுவோம். ஒரு புதுசாக மனிதர்கள் போனால் எடுத்தோடனே நான் வந்து தப்பாக நினச்சிட மாட்டேன். ஏன்னா நம்ம சரௌண்டிங்கில் நாம் எப்படி பழகுறோமோ அதை வச்சு தான் வந்து நாம் வந்து கெஸ் பண்ணுவோம். ஸோ சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு பொண்ணுங்களுக்கு வந்து தப்பாக கமெண்ட் போடுறானுங்கன்னா அப்போ அவங்க வீட்டு பொம்பளைங்க சரியில்லாமல் அவங்க வீட்டு பொம்பளைங்க சுற்றி இருக்கிற பொம்பளைங்க இல்லை அவங்க அம்மாவோ அவங்க அக்காவோ வந்து சரியில்லாததுனால அவங்க மனைவியோ சரியில்லாததுனால எல்லா பொண்ணுங்களும் இப்படி தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறானுங்க. அது ஒரு மனநோய் மாதிரி. அந்த மாதிரியான பெண்களை பார்த்த ஆண்கள் மட்டும்தான் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிற பொண்ணுங்களை வந்து திட்டிட்டு போயிடுறானுங்க, வந்து கேவலமாக வந்து கமெண்ட் போடுறானுங்க. இதனால் வந்து எங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் எந்த மாதிரியான கேரக்டர்னு சொல்லிட்டு என் புருஷனுக்கு தெரியும், என் சொந்த பந்தத்துக்கு தெரியும். என் சொந்த பந்தம் அனைத்தும் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்க. என்னோடய தெருக்காரவங்களுக்கு தெரியும். நான் பிஸ்னஸ் பண்ணேன்னா அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே எனக்கு தெரியும். எல்லாருமே வந்து என்னோடய ஃபேஸ்புக்கில் ஃபாலோவர்ஸாவோ இல்லை ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேயோ இருக்கிறாங்க. உங்களுக்குலாம் என்னடா தெரியும் என்னைய பற்றி? நீங்கள் கமெண்ட் போடுறதுனால உங்கள் டைம் தான் வேஸ்ட். ஆனால் நீங்கள் போடுற கமெண்டால் எனக்கு ஃபேஸ்புக்லேருந்து எனக்கு காசு வருது. நீங்கள் வேணால் என்னோடய ஃபேஸ்புக் பேஜை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் ஆக்டிவேட்டில் இருக்கும் பாருங்கள், ஸ்டார்ஸ் பட்டன் எனேபிளில் இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஃபேஸ்புக்லேருந்து காசு வருது. ஸோ நீங்கள் எவ்வளோ பேட் கமெண்ட் வேணாலும் போடுங்க, சரிங்களா? என்னோடய உறவுகளுக்கும் என்னோடய ரத்த சொந்தங்களுக்கும் என்னோடய புருஷனுக்கும் என் கேரக்டர் பற்றி தெரியும், சரிங்களா? பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் வந்து உட்காந்து போடுறீங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி உங்கள் காசை போட்டு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு வந்து கமெண்ட் போடுறீங்க. ஆனால் உங்கள் காசை செலவு பண்ணுறீங்க. ஆனால் எனக்கு என்னென்னா நீங்கள் போடுற கமெண்ட்லேருந்து ஒவ்வொரு கமெண்ட்லேருந்து எனக்கு காசு கிடைக்குது, சரிங்களா? ஸோ வேஸ்ட்டாக உங்கள் எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஆக்கப்பூர்வமாக ஒரு நல்ல விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கடா.